ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன ஃபாலோ பண்ணலாம்? தினம்தோறும் நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் இயற்கையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஸோ இயற்கை சார்ந்த நமக்கு மெடிசன்ஸோ இல்லை மூலிகைகளோ நம்ம தினம்தோறும் ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணால் இளமையாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, சித்தா மெடிசன்ஸில் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கா, அழகுக்கு தேவையான மூலிகைகள் இருக்கா, ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணலாமா, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபேஷியல் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தினம்தோறும் நம்ம அப்ளை பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். தினம்தோறும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன ஃபாலோ பண்ணலாம்? தினம்தோறும் நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இதில் இயற்கையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஸோ இயற்கை சார்ந்த நமக்கு மெடிசன்ஸோ இல்லை மூலிகைகளோ நம்ம தினம்தோறும் ரொட்டீனாக நம்ம யூஸ் பண்ணால் இளமையாக இருக்க முடியுமா? நம்ம நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில் பார்ப்போம், வயசான மாதிரியே தெரியல, இவ்வளோ எங்கே இருக்கீங்களே, உங்கள் சீக்ரெட் என்ன அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஆனால் இதற்கு மாறாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸோ இளமையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வயதான மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். இதற்கு தான் சித்தர்கள் காயக்கற்பு முறைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அழகாக இருப்பதற்கும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கும் ஸோ வாழ்க்கை நெறிமுறைகள், உணவு முறைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், ஸோ இந்த நெறியோட இந்த காயக்கற்பு முறையை இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்லாத விஷயங்களே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, சித்தா மெடிசன்ஸில் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்கா, அழகுக்கு தேவையான மூலிகைகள் இருக்கா, ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணலாமா, ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபேஷியல் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் இருக்கும். கவலையே வேண்டாம். சித்த மருத்துவத்தில் முழுவதுமாக நம்ம ஆரோக்கியமான முறையில் கெமிக்கல்ஸே இல்லாமல், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம சருமத்தை அழகாகவும் இளமையாகவும் வச்சுக்க முடியும். ஸோ ரொட்டீனாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன? தினம்தோறும் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் இது ஆரோக்கியமான வழிமுறையும் கூட. பொதுவாக பார்த்தோம்னா நீர்ச்சத்து ரொம்ப அவசியம். ஸோ தண்ணீர் எவ்வளவு குடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இதில் தான் ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்கிற சித்தர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த குடிக்கக்கூடிய தண்ணீரில் சில மூலிகைகளை சேர்த்து நம்ம குடிக்கும்போது நம்ம சருமத்திற்கு, தோலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குடிக்கக்கூடிய தண்ணீரில் ரொம்ப சிம்பிளாக சில மூலிகைகள், அது சீரகமாக இருக்கலாம், தேற்றான்கொட்டை, வெட்டிவேர், நெல்லிக்காய், இதையெல்லாம். பொதுவாகவே இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்றைக்குமே இளமையாக நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெல்லிக்காயை தினம்தோறும் உலர்ந்த நெல்லிக்காயை நெல்லி முள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ரொம்ப சிம்பிள், தண்ணீரில் ஒரு 10-15 நெல்லி முள்ளியை போட்டுட்டு காலையில் அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஸ்கின், அதாவது சருமத்திற்கு மட்டும் கிடையாது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். குடல் பகுதியை நமக்கு சுத்தமாகுதுன்னு சொல்லலாம். அதோட சேர்த்து முக்கியமாக நம்மளுடைய குடல் பகுதி, பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய், நெல்லி முள்ளி இது ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரணும். இல்லை டெய்லி இந்த உலர்ந்த நெல்லிக்காய் இல்லைங்க, எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நெல்லிக்காய் கிடைக்குதுன்னா ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, ஒரு 1.5 லிட்டர் தண்ணீரில் 2 நெல்லிக்காயை நல்லா அரைச்சி, பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் கலந்துடணும். இதை ஃபில்டர் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதனோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அவ்வளவுதான். இந்த தண்ணீரை நம்ம டெய்லி எப்போல்லாம் நம்ம தண்ணீர் தாகம் எடுக்குதோ காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்குமோ நம்ம இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை குடிக்க நமக்கு உடலில் என்ன மாற்றங்கள் தெரியும்னா, சருமம் பொலிவாக இருக்கும். வறண்ட சருமம் இருக்குது, நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இளநரை இருந்தாலும் நம்ம பெருங்குடல் பகுதியில் கழிவுகள் தேங்குது, கான்ஸ்டிபேஷன்
மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள். நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் நிறைய நான் பண்ணிட்டேங்க, ஆல்கஹால்லாம் நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த நெல்லிக்காயும் மஞ்சளும் கலந்து தண்ணீரை குடிக்கும்போது ஸ்கின் வந்து நமக்கு நல்ல பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் தினம்தோறும் கஸ்தூரி மஞ்சள், பெண்களுக்குனே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையில் மஞ்சள் வகைகள். ஸோ மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப முக்கியம். ஸோ இதனோட நம்ம என்னென்னா மஞ்சிஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடி. ஸோ இந்த மஞ்சிஷ்டி மூலிகை பொடி, கஸ்தூரி மஞ்சள் ரெண்டுமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 2 துளி தேன் சேர்த்து அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தினம்தோறும் நம்ம அப்ளை பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். தினம்தோறும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லை ஏதாவது மேக்கப் போட்டிருக்கிறோன்னா அதை கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டாக நம்ம வந்து ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தான் உறங்குவதற்கு செல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் போடியே தூங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சின்ன சின்ன கரும்புள்ளிகளோ ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாரம் 3 முறையாவது கொஞ்சம் ஸ்டீம் எடுக்கணும். ஸோ முகத்தில் வந்து ஆவி படுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா ஸ்போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நமக்கு வந்து ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்லலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா குங்குமாதி தைலம் ரொம்ப முக்கியமானது. இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி குங்குமாதி தைலம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு ஒரு பொலிவான ஆரோக்கியமான சருமம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் அதிகமான புளிப்பு, அதுக்கப்புறம் உப்பு, காரம், ஸோ ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுருக்குறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஊறுகாய் வகைகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் இது எல்லாமே நிறைய சாப்பிட்றாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இதை தவிர்க்கும் பொழுது பார்த்தோம்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் எதுவும் சேராமல் நம்ம உடல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனோட சேர்த்து முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு, கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் கழிவுகள் தேங்க தேங்க சருமத்தில் வந்து அதோட பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்ந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். முக்கியமாக சருமத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கோரைக்கிழங்கு. ஸோ கோரைக்கிழங்கு வந்து நிறைய எடுத்துட்டோ இல்லை கோரைக்கிழங்கு பொடியை வந்து எடுத்துகிட்டு உடல் முழுவதுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோரைக்கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். இந்த பொடி வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக காய்ச்சாத பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து குளிச்சுக்கிட்டே வரலாம். இல்லை பெரியவர்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பெண்களாக இருந்தால் கொஞ்சமாக இதில் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து பால் சேர்த்து நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு 10-15 நிமிடங்களுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒரு 3 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க, என்னங்க உங்கள் ஸ்கின்னோட சீக்ரெட் என்ன? ஸோ ஒரு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே வந்து ஒரு பொலிவாக இருக்கீங்க, ஸோ முகத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியுது, நல்ல ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா இது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய குளியல் பொடி வகைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் கூந்தல் தலைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் வாஷ் பவுடர் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எளிமையாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.